கீழவல்லநாடு இன்ஃபேன்ட் ஜீசஸ் இன்ஜினியரிங் கல்லூரி வளாகம். முதல் ஸ்கேன் அவங்க விரும்புகிற இடத்துல இது முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 400 அடி ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல 30 மீட்டர் லென்த்து தான் ஆய்வு பண்ணி செய்கிறோம். ஏன்னா துல்லியமான ரிசல்ட்டை எதிர்பார்த்து கீழவல்லநாடு இன்ஃபேன்ட் ஜீசஸ் இன்ஜினியரிங் காலேஜ் வளாகம். இது 3வது ஸ்கேன். மிக துல்லியமான ரிசல்ட்டுக்காக 30 மீட்டர் மட்டும் ஸ்கேன் நடக்குது. ஆழம் 400 அடி ஆழம். முதல் ஸ்கேனில் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் அடையலாம், 2வது ஸ்கேனில் பாயிண்ட் அடையலாம் இல்லை. இது 3வது ஸ்கேன். 400 அடி ஆழத்துக்கு நடந்துகிட்ருக்கு. இதுதான் வல்லநாடு மலை. வடக்கு 30 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போயிட்டுருக்கு. அது குவார்ட்சைட். நாம் நிற்கிற இடம் கடினப்பாறை, சார்னகேட்டுங்கிற கடினப்பாறை. இது 4வது ஸ்கேன். 30 மீட்டர் லென்த்து, 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. அங்கே 2வது ஸ்கேனும் 3வது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் அடையாளம் இல்லை. 1வது ஸ்கேனில் மட்டும் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. 80 மீட்டருங்கிற ஆழத்தை அது காட்டுது. இது வேறு ஒரு லொக்கேஷன். இது 5வது ஸ்கேனு. 30 மீட்டர் லென்த்து, 400 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. அங்கே 4வது ஸ்கேனில் 80 மீட்டர் ஆழத்தில் ஒரு சுமாரான பிரேக் உள்ள இடம் அடையாளம். இப்போ 1வது ஸ்கேன்லேயும் 4வது ஸ்கேன்லேயும் மட்டும் அடையாளம் வச்சுருக்கோம். 2ல் அடையாளம் இல்லை, 3ல் அடையாளம் இல்லை. இதுக்கு அங்கிட்டு குளம் இருக்குது, நல்ல ஒரு ரீசார்ஜிங் பாடி. ஆனால் என்ன கீழே கருங்கல் பாறை இருக்கும். அந்த கோட் சைட் ஒன்று அந்த பக்கம் போகுது. அதுக்கு கோட் சைட்டை ஒட்டி அல்லது கோட் சைட்டு மேலே நல்ல தண்ணி வர வாய்ப்பு இருக்குது. இது 6வது ஸ்கேன். இது கோட் சைட் ஏரியாவுக்கு வந்துச்சு. இது வேறு ஒரு லொக்காலிட்டி. ஏற்கனவே அதில் ஒரு போர் ஓடிட்டுருக்கு. இது கோட் சைட் பெல்ட்டுனால இது 1000 அடி ஆழத்துக்கு, அதாவது 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்குது. இது வரைக்கும் பார்த்த இடம் ஃபுல்லாக சார்னகேட்டு பெல்ட்டு. அந்த பள்ளத்தில் சார்னகேட்டு கருங்கல் கடினப்பாறை. அதில் 5வது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் வரல. ஏன்னா மேலே 30 அடிக்குள்ளே ஈரம் இருக்குது. அந்த கீழே ஃபுல்லாக காட்டுறாங்க தான். இவங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் அதிகம் உள்ள ஏரியா இதாக தான் இருக்கும். ஏன்னா அந்த குவாட் சைட்டு டிப்பிங் டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு, இந்த மேற்கை நோக்கி தான் இந்த டிப்பு இருக்கும். இந்த தூத்துக்குடி பூஸ்டர் ரூமில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கடும் வறட்சியில் ஒரு 3 போர் போட்டு கொடுத்தேன். 4-5 ஈல்டு ஏறக்குறைய அதே சரம் தான் இங்கே. இங்கே ஆழத்தில் பாயிண்ட் அமைய வாய்ப்பு இருக்குது. முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் இது. இதில் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது, 120 அடிக்குள்ளே போல். இது மேல் ஊற்று. இதில் பாயிண்ட் அடையாளம் வைக்கலை. இது மேல் கசிவு தான் அடையாளம் வைக்கலை. இது மேல் கசிவு அடையாளம் வைக்கலை. இது 5வது ஸ்கேன். இது கிணறு அமைக்க ஏற்ற இடம், கீழே கருங்கல் பாறை. இது கடைசி 6வது ஸ்கேன். ஒரு பாயிண்ட் இருக்குது, பட் அதுக்கு பக்கத்தில் ஒரு போர்வெல் ஓடிக்கிட்டுருக்கு. இந்த இன்றைய ஆய்வு பண்ணி செய்த 6 ஸ்கேனில் 1வது ஸ்கேனும் 6வது ஸ்கேனும் தான் மிக முக்கியமான பாயிண்ட்டு. அவங்க 1வது ஸ்கேனில் போர்வெல் போட பரிந்துரை. ஏன்னா அது பக்கத்தில் வேறு போர் எதுவும் இல்லை.